இன்றைக்கி மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து தோல் சீவிட்டு நம்ம கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துருவோம். வெங்காயை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கேரட் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் வந்து ஆவியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிடுவோம். இதை நல்லா மூடிடுவோம், ஆவியில் வேகட்டும். மாங்காய் பச்சடிக்கு ஆயில் வச்சு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடிக்குது. நல்லா செவக்க வெடித்த உடனே இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும்தான் போடணும். வெங்காயம்லாம் போடக்கூடாது. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இதில் வந்து இதை போட்டுருவோம். மாங்காயை வேக வச்சுருந்தோம்னா ஆவியில் வேக வச்சதை வந்து இதில் போட்டு விட்டுருவோம். அவ்வளோதான். இது பாருங்கள், மாங்காயை வந்து இந்த தாளிச்சதில் போட்டுருவோம். அதில் லேசாக கொஞ்சோண்டு உப்பு போடணும். இதுக்கு உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சுகர் போட்டுக்கிடுவோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கு மேலே போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த இதை போட்டுக்கிடலாம். இது வந்து இப்படி பண்ணினா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இதை வச்சுக்கிடலாம். அந்த மாங்காய் பச்சடி பண்ணிவிட்டு அன்றைக்கே காலி பண்ணணும். அப்படி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் இது வந்து இது இவ்வளோ போதும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. அந்த தண்ணியை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வற்ற வச்சிட்டோம். இதோட நம்ம கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டோம். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது மெல்ட் ஆகி பாகு ஆகிடக்கூடாது. இந்த மிளகாவை வந்து நம்ம போட்டு விட்டுட்டு இவ்வளோதான். இதோட வந்து நம்ம அமர்த்திடணும். பாருங்கள், இந்த மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். இவ்வளோதான், இது போதும். இதுக்கு மேலே போச்சுன்னா அது ரொம்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பாகு ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த லேசாக இது வந்து இந்த உருகி இருக்கும் பார்த்தீங்களா, வெல்லமோ ஜீனியோ உருகின நேரத்தில் நம்ம இந்த வேக வச்ச மாங்காயை நல்லா சீவுனதை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடவும் செய்யாது. தண்ணியே இல்லாததுனால கெடாது. கொஞ்சம் பாகு மட்டும் ரொம்ப தண்ணி ஆயிராமல் போட்ட உடனேயே அந்த கரைஞ்ச உடனேயே நம்ம போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இதை செஞ்சு பாருங்கள். சுவையான மாங்காய் பச்சடி வந்து செஞ்சாச்சு. இது ஜாம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா இது நல்லா நம்ம ஆவியில் தான் வேக வச்சுருக்கோம். அந்த பாகு நம்ம ஜீனியை போட்ட உடனே ஒரு கம்பி பதத்துக்கு வரும்போது நம்ம அதில் வந்து டக்குன்னு நம்ம இதை கொட்டிட்டோம். அதனால் ரொம்ப நேரமும் நம்ம வைக்கலை. அந்த ஒரு கம்பி பாகில் வந்து நம்ம போட்டதுனால இது ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். பச்சடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.